கவிமல சோலைகளும் காவிய தலைகளும் கவிமல சோலைகளும் காவிய தலைகளும் சரவணா உன்னைக்கே தஞ்சமண்டியன் இருக்கும் என்னையும் என் நாட்டு மக்களையும் நீங்கள் குருதி காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் முருகா. எங்க இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அழைத்தவுடன் ஓடி வரக்கூடிய முருகனுக்காக அந்த குமரனுக்காக அனைவரும் முருகனை மனதில் எண்ணி எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தை தமிழ் கடவுள் தமிழ் கண்ட தனிப்பட்ட சிறப்பு சென்றவன் நாடுன போதில்லை இன்ப தேன் வந்து பாங்கிது காதில் என்று சொல்கிறேன். தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறதோ அதுபோல முருகப்பெருமாள் நாமத்தை மனதால் நேர்த்தியாக முத்திடுவோம் என்ற காரணத்தால் அழைக்க வேண்டும் முருகனை செய்ய வேண்டும். சிறப்பான ஒரு காவலை எப்படி அழைப்பது யாவருக்க பயமே என்று சொல்லுங்க. இந்த இடத்தில் முருகனை அழைக்கலாமா?
வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் காரைக்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்தி அன்பு உள்ளவங்கள் அத்தனை பேர்களுக்கும் எடைய சார்பாகும் எங்கள் கலைக்குழு சார்பாகும் நன்றி 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 கலந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்தை ஆளுகின்ற நம்பிராஜனுக்கும் நங்கை மகனுக்கு வளர் மகளாக பிறந்து சிறப்போடு வாழ்வரி வேலையிலே உலகாலம் இந்த ஆதிபராசக்தியை வழங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காரியம் என்ன காரியம்? நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும். அது நன்மையில் வந்தே முடியும். நினைப்பது எல்லாம் நல்லதாக இருந்தா நடப்பது அத்தனையுமே நன்மையாக நடக்கும் என்று பெரியவங்க சொல்கிறீங்க. அவளின்றி ஒருவனும் அசையார். எதை கொடுக்க வேண்டும் நினைக்கிறாளோ எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது. எதை தடுக்க வேண்டும் நினைக்கிறாளோ எந்த மனிதனாலையும் கொடுக்கவே முடியாது என்று சொல்கிறீங்க. நாட்டுக்கே தலைவனுடைய தந்தை நம்பிராஜன் தலைவனா இருக்கிற அவரு எங்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை போட்டு கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு அப்படின்னா தலைமை பொறுப்பு. என்ன தலைமை பொறுப்பு? காவல் என்ற பதவி. எதற்கு காவல்? நாட்டுக்கு காவல் ஒரு விதம், ஊருக்கு காவல் ஒரு விதம், வீட்டுக்கு காவல் ஒரு விதம். இதை எல்லாத்தையும் அப்பாற்பட்டது காட்டுக்கு காவல். காட்டுக்கு சென்று கருந்தை சென்று வைத்து 2 திரைகளுக்கும் சிறப்பான முறையில் தலைமை பொறுப்பேற்று காவலை செய்யணும். தெய்வத்திற்கு தொண்டு செய்யணும். நாட்டு மக்களுக்கு அப்பாவுக்கும் நல்ல பேர் எடுக்கும். நல்ல பேர் எடுக்க நாளாகும். கெட்ட பேரு உடனே எடுத்துடலாம், ஒரு நொடி பொழுதுல எடுத்துடலாம். இதனால எங்கே சென்றாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நல்ல பேரோட போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனதிற்குள் இருக்கு. இதுல என்ன காரணம் வச்சுங்களேன், 7 பேர் ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு பதவியை ஏன் கிட்ட கொடுத்துட்டாரு? என்ன காரணம்? என்ன காரணம்? நீங்க பொறுப்பான ஆள் இருந்தா உங்கள்ட்ட பொறுப்பு உள்ளவங்கள்ட்ட பொறுப்பு கொடுக்கணும். அதுதான் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொன்னாங்க. பசித்திருனா அறிவு பசியோட இருக்கணும். தனித்திருனா தனக்கென்ற தனிப்பட்ட இடத்தை பிடிச்சுக்கணும். விழித்திருனா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும், விழிப்புத்தன்மையோடு இருக்கணும் என்ற காரணத்தினால் பசித்திருப்பா தனித்திருத்தா விழித்திருவி பதவி. இத முதல்ல எடுத்ததோட பதவின்னு வரும். பதவி வரும்பொழுது பணிவு வேணும். பணிவு மட்டும் இருந்தா போதுமா? அதோட கொஞ்சம் துணிவும் இருக்கணும். அந்த பணிவு துணிவு எனக்கு இருக்கிறதாதான் தலைமை பொறுப்பு கொடுத்து காட்டுக்கு போய் காவலை பார்க்கணும் அப்பா சொல்லி வச்சிருக்காரு. அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அத்தனையுமே செய்து தந்தைக்கு நல்ல பேர் இருக்கிறதுக்காக நாம இங்க வந்திருக்கோம். அதனால உலகையாலும் ஆதிபராசக்தி சிவனுடைய உடம்பில் பாதியை வாங்கி சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தனார் இருவரும் ஒரு உருவமா காட்சி கொடுத்து இருக்கும் நேரத்தில் அவளை அழைக்கலாமா? அபிராமி வள்ளியை. அபிராமியா வள்ளியா? 2 பேருமே வந்திருக்காங்க. அபிராமி வள்ளி. இதனால மாறி கொஞ்சம் வாலிமை பரவழித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கரம் குவித்து வேண்டுகிறோம். காத்திடுவாள் தருமாறி, காத்திடுவாள் தருமாறி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உள்ளை வணங்குகின்றோ கருமாரியம்மா, உள்ளை வணங்குகின்றோ கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. கொண்டால் மனமும் மகிழ்ந்தார்.
எப்ப வருவார், எப்படி வருவார், வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவார் என்ற நம்பிக்கையோட காத்துக் கொண்டிருக்கும் நான். காத்திருப்பது என்பது கூட சுகமான ஒன்று. ஏனென்றால் சீதையா கூட காத்திருந்த ராமனுக்காக, சந்திரபதி காத்திருந்த ஹரிச்சந்திரனுக்காக, சாவித்திரி காத்திருந்த சத்தியவானுக்காக. ஆனா இந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக? முருகன், சண்முகன், சரவணன், குகன், சுப்பிரமணியன், கந்தன், கடமன், கார்த்திகை. எத்தனை பெயருண்டவருக்கு, இத்தனை பேருக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? ஆண்டியாவன் என்றால் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த முருக கடவுள் மட்டுமே. இன்னைக்கு அப்பா காட்டுக்கு போக சொல்லிட்டு அவர் மேலே பார்க்க அவர் வீட்டுல இருக்காரு. ஆனா நாம காட்டுக்கு போகணும்னா ஒத்தையில போக முடியுமா? ஒரு மரம் தோப்பாகுமா? ஒரு கை தட்டினால் ஓசை எழுமா? அதனால அப்பா சொன்ன மாதிரி எல்லோரும் கூட்டமா போய் கூட்டத்துக்குள்ள நின்று கும்மி அடிக்கணும். கும்மி அடிக்கிறதா? ஏப்பா எங்க அப்பா காட்டுக்கு காவலுக்கு போக சொல்லிருக்காரு, கூடுதல் நின்று கும்மி அடிக்க சொல்றீங்க. கும்மி அடிச்சா சிறப்பு சொல்றீங்க. கோவிந்தா போடலாமே. கூடுதல் கோவிந்தா போடதான் யாருக்கு எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஆள நம்ம எங்கே நின்றால் எப்படி இருந்தாலும் தனித்து நின்றாலும் சிறப்பு சக்கனுங்கிற கொள்கை வேணும் புலி மாறி. அதனால இந்த இடத்தில் கூட்டமா போய் அங்க கும்மி அடிக்கிறத விட கூட்டத்தை சேர்த்துட்டு போய் காவலை பார்க்கலாம், சிறப்பு சேர்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கூட்டமா சேர்ந்தா என்ன வேணாலும் செய்ய முடியுமா? அப்போ எங்கெங்க எதை எதை கொடுக்கணும், எங்கெங்க எதை எதை பெறணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு. வாழ்க்கையில கணக்கு சரியா இருந்ததுன்னா பிணக்கு இல்லாம போகும். கணக்கு மட்டும் தப்பா போச்சுன்னா சற்று பிறகு ஏற்பட்டுதான் தீரும், வேற வழியே கிடையாது. அதனால இப்ப அவர்கள் தோழிகள் தயாராகிட்டு இருக்காங்க. மணிகண்டன் அவர்களே, 2 பெண்கள் உள்ளே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வரும்போது ஒரு பெண் தானே வந்துச்சு. என்னவா இப்படி சொல்றேன்? ஆமா, நீங்க 2 பேர் தான் வந்திருந்தீங்க. இன்னொரு ஆள் இங்க இருந்து இன்னொரு பிள்ளை உள்ள தயாராகிட்டு இருக்காள். அது யாரு? யாரு? நீங்க சொன்னா தானே வள்ளியம்மா தெரியும். அந்த பிள்ளை வந்தா தானேப்பா எனக்கே தெரியும். நீங்க ஊரு நான் பார்த்தேன். ஆனா பிள்ளை நல்லா அழகா இருக்கா. அம்புட்டு அழகு. இந்த அழகுல மயங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பிள்ளை வெளியில வந்ததுமே நீங்க மயங்கிருவீங்க. அப்படி ஒரு அழகு. அந்த அழகு வாய்ந்த பெண்ணை எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறது. அத்தனை பேரும் காவலுக்கு வந்தாதான் நான் போக முடியும். நான் மட்டும் ஒருமையில போய் காவல் பார்த்தா சிறப்பிச்சிருக்க முடியாது. அதனால அவர்கள் வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? முருகனை காதலிங்க. என்னது நீங்களா எடுத்து கொடுக்குறீங்க? ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், முருகனை காதலிங்கன்ட்டு. நான் காதலிக்கதான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் சொல்லிட்டீங்களேம்மா, வந்தோடனே முருகனை நான் காதலிக்கிறேன்னு. ஓஹோ, சொல்லிட்டேனோ? அப்ப முருகனை காதலிக்கலாம், காதலிங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இல்ல பல இடையூறுகள் வருமே. ஏற்கனவே திருமணம் ஆனவர், அவரு திருமணம் ஆனவரை காதலிச்ச பல பிரச்சனைகள் வருமா? என்ன பண்றது? பிரச்சனை எல்லாம் வராது, நீங்க காதலிக்க. இந்த மாதிரி சொல்ற ஆளுகளை நான் நம்ப மாட்டேன். நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம், நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம், நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும்போது திரும்பி பார்த்தா பக்கத்துல யாருமே இருக்க மாட்டீங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவீங்க. அப்புறம் பிரச்சனை சிக்கிறது நாங்களா தான் இருப்போம். உங்களை நம்பி இறங்கலாமா? நம்பி இறங்கலாம், தாராளமா இறங்கலாம். கூடவே இருப்பீங்களா? கூடவே இருப்போம். அடி கிடைச்சாலும் நீங்க தான் வாங்கிக்கணும், பரவாயில்லையா? எல்லா உதவியும் நானே வாங்கிக்கிறேன். என்ன இப்படி சொல்றீங்க? பரவாயில்ல, இப்படி ஒரு சகோதரத்துவமா உங்களுக்கு பாசம்? இந்த மாதிரி பாசப்பிணர்வு இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லையே. காதலிங்கன்னு சொல்லிட்டீங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி நான் சும்மா நிக்க முடியுமா? காதலிக்காதேன்னு சொன்னாதே காதலிப்பேன். இதுல வேற காதலின்னு வேற சொல்லிட்டீங்க, நம்ம சும்மா நிக்க முடியுமா? காதலிக்கணும். நீங்க ரொம்ப வீரவசனமா பேசிட்டு இருக்கீங்களே, இதை எதுல கொண்டாந்து இழுத்து விட போறீங்கன்னு எனக்கு தெரியல. கோபமெல்லாம் பண்றீங்க. காதலிக்கணும், எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், எது போனாலும் விட்டுருவோம். எனக்கு கோபமே வராது. நீங்க என்ன சொல்லணும் கோபப்பட மாட்டேன். ஏன் அப்படி? சரிவா, இந்த காதலிக்காமல ஒன்னும் பிரச்சனை இல்ல, யாருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க தான் பாத்துக்கணும், பாத்துக்கங்க. ஆனா முருகனை பிடிக்கிறதுக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் முடிக்காம இந்த ஊரை விட்டு நான் போறதா இல்ல. அதனால என்னுடைய காதலை சொல்லணும் அப்படின்னா எப்படிப்பட்ட காதல் என்னுடைய காதல் அப்படின்னா செம்மினி. கல்யாண மாலை கொண்டு பாவா மஞ்சள் தாலி
வாடுவேல நாத்து ஓடி நீரின்றி வாடுவேல நாத்து செம்மீன செம்மீன உன்கிட்ட சொன்னேனே மலசாரி பொண்ணுக்கு நாளை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே காலியும் தானே தாடன தாடன தாடா யாரோடு யார் சென்றால் சிறப்பு உண்டாக விடுவாக்கப்பட அந்த முருகனாகப்படுவர் அந்த கந்தரப்படுவர் எப்பொழுது என்னை வந்து ஆட்கொண்டு அழைத்து போவாரோ அப்போதுதான் அவரால் எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் மனதிற்குள் நெடு நாட்களாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் 4 பேர் போன பாதையில போகணும், 4 பேர் மெச்ச வாழணும். 4 பேர் போன பாதை எந்த பாதை அப்பர் சுந்தரர் மணிக்க வசகர் திருஞான சம்பந்தர் சொல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பாதையில் போகணும். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய பெற்றவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரணை மனிதருக்கும் இருந்தா வாழ்க்கையில சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வலதுகை இடதுகை எந்த கையில் எழுந்தாலும் நம்பிக்கை என்று ஒன்று மட்டும் மனிதருக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இருந்த போதும் மணி முருகனை பார்த்து நான் ஏன் ஆசைப்பட தெரியுமா? அதை நீங்க சொன்னாதான் வெளியமா தெரியும். முருகனுக்கு மயில் வாகனம். ஆமா, மயில் வாகனத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மயில்னால எல்லோருக்குமே பிடிக்கும் அந்த அதோடைய அழகு. அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் எப்போது பிரம்ம முகூர்த்தத்தில் மயில் வாகனத்தில் இந்த இடத்துக்கு வரணும். விடியறதுக்குள்ள 5:30க்குள்ள மயில் ஏறி வந்துருவார். கண்டிப்பா வந்து அப்ப அந்த மயில நானும் ஏறணும். அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொன்னப்போ இல்ல இப்ப அடுத்து நான் என்ன சொன்னேன் மயிலு ஒரு இடத்துல கவனத்தை செலுத்தணும்னு சொல்றது. பல கவனம் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோங்கிறது மற்றவருக்கு தெரியாது, நமக்கு என்ன பேசுறோங்கிறது தெரியாது. இப்ப புரியுதா? நீ முத்துக்குமார் கிட்ட 90 போட்டுக்க. சரி சரி சரி. பல வேலைகள் இருந்தாலும் எல்லாத்துலயும் கவனம் இருக்கணும். இப்ப நீங்க வந்து பாடுறோம் பேசுறோம், அவன் பக்கத்துல என்ன நடக்குதுங்கிறது கவனத்தை செலுத்தணும். நாமளும் பேச்சோட பேச்ச அதுலயும் கவனம் செலுத்தணும், இதுலயும் கவனம் செலுத்தணும். அதெல்லாம் உண்மை. ஆனா குதிரை மாதிரி ஒரே நேர்கோட்டில் இருக்கீங்க பாருங்க, பிடிச்சிருக்கு, சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இருந்த போதும் இந்த இடத்துல மயில ஏறி உலகத்தைய வளம் வரணுங்கிறது என்னுடைய ஆசை முருகப்பெருமானோடு அப்படிங்கிற என்ன ஆகா ஓகோ. அந்த மயில் அதோட முனியாண்டி விலாசுக்கு போயிடும். ஏன் 2 பேரும் மயில உட்காந்து அந்த மயில் தாங்குமாமா? ஏற்கனவே மயில் சின்னதா இருக்கு. ஆமா, அதனால மயில என்ன ஏறக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. முருகனே தாங்குகிற அந்த மயில் என்னை தாங்காதான்? தாங்கிரும். சூரபத்மனுடைய நெட்டுக்கல்ல இருந்து 6 தீப்பறங்களால் தோற்றுவிக்கப்பட்டு சரவண பொய்கள் விட்டு 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்தார். மாமரமாக மாறுகின்ற வேலைகள் வேலை எடுத்து 2ஆக பிளந்தாரு. ஒன்று சேவலாகவும் ஒன்று மகிழாகவும் மாற்றினார். அதனால அது என்ன மயில்? ஆம்பளை மயில். ஆமா, ஆண் மயில். இப்ப நான் மயில பொம்பளை பிள்ளை நான் போய் ஏற முடியுமா? தவறு இல்லையா? முருகன் இருந்தா ஏறலாம், ஒன்னும் பிரச்சனை. முருகன் தான் அமர்ந்திருக்காரு, அப்புறம் நான் வேற எதுக்கு? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனால ஏற்கனவே இன்னும் 2 மயில் இருக்கிறது. மொத்தம் எத்தனை மயில்? 3 மயில். முருகனுக்கு மொத்தம் எத்தனை மயில் நீங்க சொல்லுங்க. என்ன இங்க இருந்து ஒரு 300 மைல் இருக்குன்னு நினைச்சேன். எங்க? இங்க இருந்து 300 மைல் பழனிக்கு. எங்க? இங்க இருந்து. ஓ, பழனிக்கு. ஆமா. நான் என்ன பழனிக்கு பாத யாத்திரையா போறேன் உங்களை கூட்டிக்கிட்டு? ஏப்பா மொத்தம் எத்தனை மயில் முருகனுக்கு அப்படின்னு கேட்டேன். பழனிக்கு 300 மைல் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவ்வளவு தூரம்லாம் நம்மளால நடக்க முடியாதுப்பா. அதனால இந்த கருத்தில் ஒரு முறை முருகனை காதலிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலே எப்படி காதலிப்பது? சின்னஞ்சிறு பூவை சின்னஞ்சிறு பூவி உன்னை தொடும்போது மலரின் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்ததே தீங்கும் சொல்லுக்குள்ளே எந்த மனைவியினை சுகராகும் உனைத்தானே தின பாடுது சின்னஞ்சிறு பூவி உன்னை தொடும்போது மலரின் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்ததே தீங்கும் சொல்லுக்குள்ளே எந்த மனைவியினை சுகராகும் உனைத்தானே தின பாடுது சின்னஞ்சிறு பூவி
புன்னகை சிந்துதடி மார்கழி மாதத்தில் பூம்பனி தென்றல் கண்ணீர் முன்கைகளடி மல்லிகை பூக்கள் முத்தல் புன்னகை சிந்துதடி மார்கழி மாதத்தில் பூம்பனி தென்றல் கண்ணீர் முன்கைகளடி கட்டப்படும் கட்டப்பெண்ணா கட்டி கட்டா கட்டி கேட்டோ பக்கத்திலே வந்து கொண்டு ஒட்டி கேட்டா ஒட்டி கேட்டோ மாணிக்க தீர்வுள்ள காணிக்கைதான் என்று கையோடு கட்டி கேட்டான் எந்த மனைவியை சுகராக உடைத்தானே பாடுது உன்னை சொல்லும்போது மலைகள் என்று கொள்ளே ஒரு காதல் வந்தது அது காத்து சேர்த்து வைத்தது காட்டு வருவதில்லை ஒரு காதல் வந்தது காபத்தை கிடந்த எழுந்த நிலை சேர்த்து வைத்தது நட்டு வந்த பூச்செடிகள் நட்சத்திரோ செம்பருத்தி காடுகள்லாம் இலைகளா கல்லூரி வாழுங்கள் கல்யாண கண்ணாலி பேசி எந்த மனைவியை சுகராக உன்னை தொழும்போது எந்த வயதுல யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் காதல் வெள்ள மட்டும் பெரியவங்க சொல்லிக்க வயதுக்கு தகுந்த மாதிரி காதலை பிரிக்கணும் அப்படின்னா 20 வயதுல வருவது என்ன காதல்? இளமை காதல். 30 வருவது முரட்டு காதல். 40 வருவது நட்பு காதல். 50 வருவது அனுபவ காதல். 60 வருவது காதல். முழு பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரைக்கும் கூட ஒரு பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. அவர் எங்க இருக்கு, நான் எங்க இருக்கு, எப்பொழுதாவது வருவார் என்று நம்பிக்கையோட உண்டான காதல். மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, எவர் நினைத்தாலும் தடுக்கவும் இயலாது. அப்படி இருக்கிற பட்சத்திலே இந்த இடத்தில் முருகனுக்காக பிறந்து முருகனுக்காக வளர்ந்து அனுதினமும் அவரையே மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே 5 வயதிலே அறியாத பருவத்திலே பிஞ்சியில் ஏற்பட்ட காதல். அதனால இதுல இருந்து முருகப்பெருமான் எப்பொழுது வருவார் வருவார் என்று அவருக்காகவே காத்து கொண்டிருக்கும் நேரத்திலே இடைய காதலை மீண்டும் ஒரு முறை சொல்லி மற்ற அனைப்பேரையும் வெளியிலே அழைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனதிற்குள் இருந்தால், எங்கே இருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் முத்துமணி மாலையாக இருக்கணும். முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்டு வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராடு உள்ளத்தில நீதாரே உத்தவி உண்டாரே ஒரு நந்தவன பூராரே புது சந்தனமும் நீராரே முத்தமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்டு